எஸ். இப்போ நீங்கள் சொன்னீங்க என்எல்பியை விட்டுறாங்கன்னு. எம்எல்பி மல்டி MLP லேயர் பிளாஸ்டிக்ஸ். மல்டி லேயர் ஓகே, பிளாஸ்டிக். நான் இதை பற்றி சஸ்டைனபிலிட்டி படிக்கும்போது நான் படித்தேன். எம்எல்பி பற்றி ஃபுல்லாக படித்தேன். நம்மளோட டேப்லெட் கவராக இருக்கட்டும், ஸோ அதில் ஒரு லேயர் பிளாஸ்டிக் இருக்கும், ஒரு லேயர் வந்து அலுமினியம் தானே ஆக்சுவலி எஸ். அதே இருக்கும். அது மாதிரி டெட்ரா பேக்ஸ்லையும் அப்படி தான். ஸோ அதை வந்து பிரிக்கவே முடியாத மாதிரி சொன்னாங்க. உங்களுக்கு கார்ட்போர்டு தனியாக பிரிக்க முடியாது, டெட்ரா பேக்கில் இருந்து அலுமினியம் பிரிக்க முடியாதுன்னு மாதிரி. அப்புறம் ஷாம்பு ஷாஷெட்டு எல்லாமே எம்எல்பி தான். ஆனால் ஆக்சுவலி அதுதான் ஒரு மெயின் இதில் பொல்யூஷனுக்கு எல்லாமே. அதை பற்றி நிறைய பேர் பேச மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் கூட உங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு என்னெல்லாம் மென்ஷன் பண்ணீங்கன்னா பேப்பர், பிளாஸ்டிக், மெட்டல், இ வேஸ்ட், டயர்ஸ், பேட்டரி போட்டிருந்தீங்க. ஆமாம், பேட்டரி டயர்ஸும் போட்டிருந்தீங்க. ஆனால் நீங்கள் எம்எல்பி பற்றி பேசவே இல்லை, யாருமே அதை பேசுகிறதே இல்லை. ஆனால் அது பெரிய ஒரு ப்ராப்ளம் தான்ல. ஸோ ஏன் அதை யாருமே அதை பற்றி பேச மாட்டாங்க? நீங்கள் சொல்லிட்டீங்க அதுக்கு நீங்கள் எவ்வளோ சேர்க்கணுன்ட்டு. இது அந்த ப்ராப்ளமை எப்படி அட்ரஸ் பண்ணுறதுங்க? ஸோ ஆக்சுவலி நான் வந்து பிளாஸ்டிக் அப்படிங்கிறதுக்குள்ளேயே தான் எம்எல்பி வருது. மல்டி லேயர் பிளாஸ்டிக் தான் அப்படிங்கிறது. ஸோ பிரைமரி காம்பனன்ட் கான்ஸ்டிடியூவன்ட் வந்து பிளாஸ்டிக்காக தான் இருக்கும். ஸோ இட் கம்ஸ் அண்டர் த பிளாஸ்டிக் கேட்டகரி. ஆக்சுவலி இதில் வந்து ஒரு பெரிய விஷயம் என்னன்னா 1970s 1972ல இந்தியாவில் ஒரு பெரிய ரெவல்யூஷனே நடந்தது. அது என்ன ரெவல்யூஷன்னா இந்த ₹1 சாஷேன்னு வந்தது. அப்போ அது வந்து இட் வாஸ் ஜுகாட் ஆஃப் சார்ட்ஸ். அப்போ பெருசா அதை பத்தி பேசணும். ஏன்னா ரூரல் ஏரியாஸ்லனா நிறைய பேர் வந்து இந்த பெரிய ஷாம்பு பாட்டிலோ இதுனா வாங்குறதுக்கு ரெடி இல்லை, அவ்வளோ காசு கிடையாது. ஸோ அவங்களுக்கு என்ன ஒர்க் அவுட் ஆகும்னா இந்த ₹1 சாஷே அப்படின்னா வந்தது. அதனால பிக்கில்ல இருந்து எல்லாமே ₹1 சாஷேல வந்துச்சு. அப்போ அது வந்து ஒரு பெரிய சக்சஸ் மாடல். ஏன்னா அது வந்து இட் ஸ்கேல்ட் அப் மெனி கம்பெனிஸ். பட் அன்னைக்கு வந்து ஒரு பெரிய சக்சஸ் மாடல். இன்னைக்கு பிக்கஸ்ட் ஃபெயிலியர் மாடல் அதுதான். ஏன்னா அன்னைக்கு வந்து நம்ம அது ப்ரொடியூஸ் பண்ற பொல்யூஷனை பத்தி நம்ம நினைச்சு பார்க்கவே இல்லை. இன்னைக்கு வந்து இட் இஸ் த பிகஸ்ட் கான்ஸ்டிடியூவன்ட் ஆஃப் வேஸ்ட். கண்டிப்பா நீங்க ₹1 ஏதாவது ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா அதை நீங்க குப்பையில தான் போட போறீங்க, யாரும் அதை எடுக்க மாட்டாங்க. ஸோ இட் இஸ் த வர்ஸ்ட் இன்வென்ஷன், மேபி த பெஸ்ட் இன்வென்ஷன் இன் 1970s, பட் த வர்ஸ்ட் இன்வென்ஷன் டுடே. ஓகே, ஸோ அதை பற்றி ஏன் நிறைய பேர் பேசுறது இல்லை? ஆக்சுவலி நான் என்ன பார்க்குறேன்னா பெரிய கார்பரேட்டாக இருக்கட்டும், எஃப்எம்ஜிசியில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. கரெக்டாக? ஆமாம், பயங்கர கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. ஸோ யாருமே அதை பற்றி பேசாமல் இருக்கிறது அது ஒரு காரணமா? ஸோ அதனால தான் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களா? அது ஆக்சுவலி எனக்கு தோணுது. நீங்கள் தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். இல்லை, ஆக்சுவலி வந்து இது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். அதாவது நான் நல்லவன்னு எல்லாருக்கிட்டையும் காமிக்கணும். இப்போ நான் இதை பற்றி பேசலைன்னா இதை பற்றி யாரும் தாட்டே எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. அதனால நான் பேச மாட்டேன். நான் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லுவேன் இது வந்து ரீசைக்கிளபிள் தான். ஏன்னா பிளாஸ்டிக் இருக்குது, அலுமினியம் இருக்குது, ரீசைக்கிளபிள் வேல்யூ இருக்குன்றோம். இல்லை டெட்ரா பேக் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் பேப்பர் இருக்குது, அலுமினியம் இருக்குது, ரீசைக்கிளபிள் தானே ரெண்டுமே அப்படின்னு சொல்லிடுறோம். நீங்கள் ரீசைக்கிளபிள் தான், தனித்தனியாக இருந்தால் ரீசைக்கிளபிள், சேர்ந்து இருக்கும் பொழுது நான் ரீசைக்கிளபிள். ஸோ அதை பற்றி யாரும் பேசலைன்னா நல்லா ஈஸியாக க்ரீன் வாஷ் பண்ணிடலாம். க்ரீன் வாஷ் பண்ணுறது வந்து ரொம்ப சுலபம் இன்னைக்கு. ஓகே, ஸோ லாட் ஆஃப் பீப்புள் டோன்ட் நோ, இல்லை டீப்பராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. இதில் வந்து பிளாஸ்டிக்கும் இருக்குது, பேப்பரும் இருக்குது, அலுமினியமும் இருக்குது, ஈஸிலி ரீசைக்கிளபிள் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது நம்பிடுவாங்க. ஓகே, ஆனா ஆக்சுவலி அதுக்கான ப்ராப்பர் சொல்யூஷன் இல்லை இன்னைக்கு வரைக்குமே. கண்டிப்பா சொல்யூஷனே கிடையாது. இந்த மாதிரி மல்டி லேயர் பேக்கேஜிங் வந்து ஃபர்ஸ்ட் we have to ban it. இல்ல சிங்கிள் லேயர் மோனோ லேயர்னா வருது. ஸோ அட்லீஸ்ட் we have to try to shift towards that. ஓகே, even though I am in the industry, எனக்கு அது காசு கிடைச்சாலும் it doesn't impact. ஏன்னா உலகத்துல வந்து இது see the worst thing is நமக்கு வந்து ஓட்டிங் பவர் எப்படி 5 இயர்ஸ்க்கு ஒரு தடவை இருக்கோ, டெய்லி நமக்கு வந்து ஒரு ஓட்டிங் பவர் இருக்கு. நம்ம சூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ்ல நம்ம போய் காசு கொடுத்து இந்த ப்ராடக்ட் எனக்கு வேணும்னு நான் காசு கொடுத்து வாங்குறேன் அப்படின்னா அது நம்மளோட ஓட். நீங்க ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கீங்க, இந்த சிப்ஸ் பேக்கெட்டுக்கும் இதுக்கும் நீங்க ஓட் போட்டுக்கிட்டே இருக்கீங்க, கண்டிப்பா அதுதான் திருப்பி வரும். ஸோ நீங்கள் வந்து இல்லை எனக்கு முன்னாடி ஆவின் பால் எல்லாமே வந்து கிளாஸ் பாட்டிலில் கொடுத்துட்டு இருந்தோம், நம்ம போய் எடுத்துன்னு வந்து போடுவோம், கிளாஸ் பாட்டிலில் வந்து வச்சுருப்போம், அதில் யூ கேன் சூஸ் 1 லிட்டர் அப்படின்னு. அப்போது we were voting for it. தென் கன்வீனியன்ஸ்னு வந்துருச்சு. கன்வீனியன்ஸ்னு வரும்பொழுது we voted for this. ஓகே, so it's coming back to us. ஓகே, ஆனால் இது ரொம்ப கம்மியான பேர் தான் பேசுகிறாங்க. இதை பற்றி பெரிய ஒரு அவேர்னஸ்மே யாருமே ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இல்லை ஆக்சுவலி. இது இவ்வளோ ஹசார்டாக இருக்குன்ட்டு.
கண்டிப்பா. பேசாம இருக்கிறது தான் பிக்கெஸ்ட் குற்றம். ஓகே. நம்ம பேசணும். இது பெரிய விஷயம் இல்ல அப்படின்ட்டு நம்ம அத ஒதுக்கிடுறோம். பட் இட் இஸ் அ பிக் இஷ்யூ. ஓகே. ஆக்சுவலா அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பா அட்ரஸ் பண்ணணும். ஓகே. ஆக்சுவலி டூத் பேஸ்ட்டுமே எம்எல்பி தான்ல? டூத் பேஸ்ட் எம்எல்பி அந்த பேக்கேஜிங்ல அந்த பேக்கேஜிங் ஒரு பேப்பர், அதுக்கப்புறம் முன்னாடி அந்த ஃபிலிம் இருக்கு, அது ஒரு பிபி லேயரோ மற்ற லேயரோ இருக்கு. கண்டிப்பா ரெண்டுமே ஒட்டி இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் இது ஒரு கபடி வாலா எடுக்க மாட்டோம். நீங்க எது கபடி வாலா எடுக்க மாட்டானோ அதை நீங்க பண்ணக்கூடாது. ஓகே. சிம்பிளி செட் அவங்க டிட்டர்மின் பண்ணணும் எது நீங்க பண்ணும் எது பண்ணக்கூடாதுன்னு. அவங்க எடுக்கிறத நீங்க பண்ணலாம். ஏன்னா இட்ஸ் லார்ஜ்லி ரீசைக்கிளபிள். ஓகே. பட் மற்ற எதுனா பண்ணக்கூடாது. ஓகே. ஆக்சுவலி இதை பற்றிலாம் படிச்சுட்டா டே டு டே கொஞ்சம் கஷ்டமாக தான் ஆயிரும். ஏன்னா வேற சாய்ஸும் இருக்காது நம்மளுக்கு. இல்லை, ஆக்சுவலி நீங்கள் சாய்ஸ் இருக்காதுன்னு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டூத் ப்ரஷ் வாங்குறீங்க. டூத் ப்ரஷ் வாங்குறீங்க. இந்த ரேப்பர் எதுக்கு? நீங்கள் டூத் ப்ரஷை வாங்கணுன்னா அடுத்த செகண்ட் அது காணாமல் போயிடுது, தூக்கி போட்டுடுறீங்க. ஸோ அது எதுக்கு? வை கான்ட் வி sort of think about alternative ways? எல்லாத்தையும் நான் பேக் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல. ஓகே. இன்னைக்கு ஒரு ஆப்பிளையும் நான் பேக் பண்ணி ஒரு பபிள் ட்ராப்போ ஏதோ ஒன்று போட்டு நான் விற்கணும்னு ஒரு அவசியமே கிடையாது. அதுக்கு பை நேச்சர் அதுக்கு ஏற்கனவே ஒரு பேக்கேஜிங் கொடுத்துருக்காரு. யூனிவர்ஸ் ஹஸ் given it a packaging already. அதை தாண்டியும் நான் எல்லாத்துக்கும் நான் பேக்கேஜிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு ஒரு அவசியம் கிடையாது. லைக் எதுக்குன்னா தேவையோ அதுக்கு பண்ணலாம். ஓகே. பட் எதுக்கு தேவையில்லையோ இட்ஸ் ஜஸ்ட் லைக் நான் என் பிராண்டை காமிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு எஃபெக்ட்டுக்கு மட்டும் அந்த பேக்கேஜிங் இருக்குன்னா அது தேவை கிடையாது. யூஸ் கேஸே இல்லாத ஒரு இடத்துல அது தேவையில்லைன்னு தோணுது. ஓகே. ஆக்சுவலி அந்த இதுக்கெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம அடாப்ட் ஆகணும். ஸோ அந்த ஆப்ஷன் இல்லாமல் ஒரு ப்ராடக்ட் இருக்கு, நம்ம அதை அஃபோர்ட் பண்ணணும், அதை நம்ம சப்போர்ட்டும் பண்ணணும். அப்போ தான் அது மல்டிபிள் ஆகும்ல. எஸ். ஓகே. நம்ம வாய்ஸ் ரைஸ் பண்ணோம் அப்படின்னா பீப்புள் வில் லிசன். ஓகே. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி டுடே பிராண்ட்ஸ் ஆர் ட்ரைங் டு சேஞ்ச் கான்ஷியஸ்லி இன் சம் வே ஆர் தி அதர் டுவர்ட்ஸ் அ மோர் சஸ்டைனபிள் பேக்கேஜிங் அண்ட் சோ ஆன். ஏன்னா வி ஆர் டிமாண்டிங் இட் டெய்லி. நம்ம கேட்குறோம் எனக்கு இது வேணும். வி ஆர் வோட்டிங் ஃபார் இட். வோட் நிறைய வென் வி ஆர் புஷிங் டுவர்ட்ஸ் சஸ்டைனபிள் ப்ராடக்ட்ஸ், தென் பிராண்ட்ஸ் வில் ஆல்சோ அடாப்ட் டு இட். கண்டிப்பா. எண்ட் ஆஃப் த டேல அவங்களுக்கு எது ப்ராஃபிட்டபிளோ எது நம்ம தேவைப்படுதோ அதை அவங்க ப்ரொடியூஸ் பண்ண போறாங்கல்ல. எஸ்.